ஒரு பெரிய காட்டிற்கு நடுவே ரவி மற்றும் மணி என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரே பள்ளியில் படித்தார்கள், ஒரே வயதில் இருந்தார்கள். ரவி எப்போதும் அழகு அலாதன செயல் என்ற பாட்டியின் வார்த்தைகளை மனதில் வைத்திருப்பான். அதாவது இழிவான, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களைச் செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பான். ஆனால் மணி அப்படி இல்லை. மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காகவும் சில சமயம் தான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ளவும் அவன் இழிவான, கேலிக்குரிய செயல்களைச் செய்வான். ஒருமுறை பள்ளியில் தண்ணீர் பாட்டிலில் மண்ணை கலந்து வைத்தான். இன்னொரு முறை தான் படித்ததை மற்றவர்கள் படிக்கக் கூடாது என்று முக்கிய புத்தகங்களின் பக்கங்களை கிழித்தான். மேலும் அவனுக்கு பிடித்தமானவர்களிடம் பேசிவிட்டு அவர்கள் போனவுடன் அவர்களைப் பற்றி இழிவாக பேசுவது அவனுடைய வழக்கம். ஒரு நாள் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடந்தது. ரவி ஒரு அழகான, வேலை செய்யும் சூரிய மின்சக்தி மாதிரியை உருவாக்கினான். எல்லோரையும் கவரும் விதமாக மிகவும் பொறுமையாக அதைச் செய்திருந்தான். மணி தான் செய்யும் வேலையில் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் ரவியின் மாடல் வெற்றி பெறுவதை பார்த்து பொறாமை கொண்டான். ரவி தன் மாடலை பற்றி நீதிபதிகளிடம் விளக்கிக் கொண்டிருந்தபோது மணி யாரும் பார்க்காத நேரத்தில் ரவியின் மாடலை ஒட்டி வைத்திருந்த காகிதங்களில் சில அநாகரிகமான வார்த்தைகளை எழுதினான். நீதிபதிகள் மாடலை பார்க்க வந்தபோது அந்த அநாகரிகமான வாசகங்களை பார்த்து முகம் சுளித்தார்கள். தலைவர் ரவியை பார்த்து, ரவி, இந்த அழகாகச் செய்த மாடலில் இப்படிப்பட்ட இழிவான, அநாகரிகமான எழுத்துக்கள் இருப்பது ஏன்? அழகு அலாதன செயல், இந்த மாதிரியை கொண்டு வந்த உனக்கு இது அழகல்ல என்று கண்டித்தார். ரவிக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது. நான் செய்யவில்லை தலைவர் அவர்களே. என் மாடல் எல்லோர் கண்களையும் கவர்ந்ததால்தான் யாரோ இப்படி செய்திருக்கிறார்கள் என்று உண்மையைச் சொன்னான். பிறகு விசாரணை நடந்தபோது அநாகரிக வார்த்தைகளை எழுதிய பேனா மணியின் பையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மணி அவமானத்தால் தலை குனிந்தான். அவன் சிரிப்புக்காகவும் பொறாமைக்காகவும் செய்த அழகு அலாதன, இழிவான செயல் அவன் நண்பனுக்கும் அவனுடைய நல்ல வேலைக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தியது. தலைவர் மணியை பார்த்து, அழகு அலாதன செயல் என்பது வெறுமனே பேசுவது அல்ல. உன் மனசாட்சிக்கு விரோதமான எந்த செயலையும் செய்யக்கூடாது. மற்றவர்களின் உழைப்பை நாசம் செய்வது, கேலி செய்வது எல்லாமே இழிவான செயல்கள்தான் என்று அறிவுரை கூறினார். ரவி நல்ல நடத்தையாலும் மணி தன் இழிவான செயலினாலும் மக்களின் மனதில் தங்களுக்குரிய இடத்தை பெற்றார்கள். நீதி என்னவென்றால், எல்லோரின் கண்ணிலும் இழிவாக பேசப்படும் செயல்களைச் செய்யாதே. உனக்கும் மற்றவர்களுக்கும் நற்பெயர் தரக்கூடிய நல்ல செயல்களை மட்டுமே செய்.